நேம் அகிலன். எனக்கு ஒரு 22 ஏஜ் இருக்கையிலே ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் 2 இயர்ஸாக. ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப்பாகவே இல்லை, அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் பூரா எனக்கு ஹேர் ஃபால் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் என் சிஸ்டர் ஒரு டைம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்க்கையில் இது மாதிரி மதுரையில் அல்ட்ராபை வந்திருக்கு, சென்னையில் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன், நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நானும் மேம்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன். எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வீட்லேயும் போய் கேட்டேன். ஒரு 4-5 இடத்துல எல்லாம் விசாரித்த வரைக்கும் சென்னையில் இருக்க எங்கள் மச்சான் இதிலே தான் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணிட்டு நல்லா இருக்குது, அவங்களுக்கு 1 இயர் கழிச்சு ஹேர் க்ரோத் இருந்துச்சு. சரி, அந்த நம்பிக்கையில் சரி நானும் அப்புறம் பண்ணிவிட்டு என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. இங்கே பண்ணோன்னே எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த 1 டேலே ஹேர் வச்சுருவாங்க. ஆனால் இங்கே 2 டேஸ் டைம் எடுத்து வச்சு பொறுமையாக பண்ணாங்க. ஹேர் பெயினும் எதுவும் பெருசாக எனக்கு இல்லை. பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே 2 டேஸ் நைட் ஸ்டே பண்ணி ஃபுல்லாக பண்ணிட்டு 3rd டே அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு 10 டேஸ் கழித்து திருப்பியும் ஹேர் வாஷ்க்கு வர சொன்னாங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரொட்டீனாக 28 டேஸ் ஒர்க்க ரெகுலராக ஒரு கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது ஏதாவது சொன்னோம்னா இங்கேயே நம்மளுக்கு கால் பண்ணி என்ன ஹெல்ப்னாலும் பண்ணி கொடுத்துட்றாங்க. மருந்து வேணுனாலுமே நான்லாம் ட்ராவலே இருப்பேன் சுத்தமாக. இப்போ ஹேர் பண்ணிட்டுமே ஃபுல்லாக ட்ராவலே தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஹேர் பரவாயில்ல, நல்லா க்ரோத் ஆகிடுச்சு, ஃபுல்லாக க்ரோத் ஆகிடுச்சு. அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. ஃபுல்லாக வேறு என்ன சஜஷன்னாலுமே கால் பண்ணி கேட்டால் உடனே சொல்லிட்டாங்க. எனக்கு கூட டென்ஷன் ஆச்சு. அது வச்சோடனே ஹேர் விழுந்துச்சு. ஐயோ விழுகுது அப்படின்னா அது விழுந்துட்டு தான் முளைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி விழுந்துட்டு முளைச்சி இப்போ கொஞ்சம் ஹேர் நல்லா ஆயிடுச்சு எனக்கு ஃபுல்லாக. ஓகே. ஸோ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி சார் இருக்குது? நீங்கள் வந்து இங்கே கிளினிக் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஒரு 7 months கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ஹேர் இல்லாதப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவலே கொஞ்சம் லோவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஹேர் இருக்குது, நம்மளுக்கு இல்லை, அந்த கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ ஹேர் இருக்கையில் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவலே கொஞ்சம் ஹையாக தான் ஃபீல் ஆகுது. நம்மளும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணலாம், முடி சீவலாங்கிற மாதிரி அந்த இது இருக்குது. முன்னாடி நான் முடி சீவே பயப்படுவேன், ஏன்னா கையில் ஹேர் வந்துடும் சீவுனாவே. இப்போ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை. இத்தனைக்கும் ஃபுல்லாக ட்ராவல்லே தான் இருந்தேன் இந்த 1 monthலாம் ஃபுல்லாக. ஆனால் பரவாயில்ல, ஹேர் ஒன்றும் பெருசாக எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. ஓகே. இந்த போஸ்ட் கேர் மெடிசன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து இன்ஜெக்ஷன்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ இன்ஜெக்ஷன்ஸோட இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ணியிருந்தோம், பின்னாடி எக்ஸிஸ்டிங் ஹேர்ஸ்லாமே உங்களுக்கு வந்து திக்கன் ஆயிருக்கு, அங்கேயுமே கேப் இருந்துச்சு இல்லையா? இப்போ இன்ஜெக்ஷன்ஸ்லாம் பண்ணுறப்போ அந்த இடம்லாம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? உங்களோட பேக் சைடு எல்லாம் பேக் சைடுமே அது ரொம்ப ரொம்ப பால்னிஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது, பெருசாக ஒன்றும் அதுவும் டெவலப் ஆகி எனக்கு கொஞ்சம் அந்த இடம் ஹேர் இல்லாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, அந்த இடமே எனக்கு கொஞ்சம் ஒன்றும் பெருசாக தெரியல. அங்கே வந்து ஹேர் லாஸ் இல்லாமல் ஸ்டாப் ஆயிடுச்சு, சிக்கன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எஸ் மேம், ஆல்ரெடி 2-3 பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. நீங்கள் ஹாப்பி தானே? எஸ் மேம், ஹாப்பி தான். தேங்க்யூ.